ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு நம்ம சைட்டு ரெடி டு கண்டிஷன் சைட்டில் இருக்குது. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரு, அதனால் இதில் எதுவுமே பீம்ஸ் வராது, ஃப்ளாட் ஸ்லாப் தான் வரும். காங்கிரீட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் பிளான் பண்ணியிருக்கோம். மினிமம் காங்கிரீட்டோட திக்னஸே 4.5 இன்ச்சஸ் போதுமானது. இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ரூம்ஸ்க்கு. எல்லாமே ரூம் பார்த்திங்கன்னா 12/2 வரும். ஒரே ரூம் மட்டும் 12/16 வரும். ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ஒரு லைன் பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் பாயிண்டில் தான் டிஃப்ரெண்ட் ஆகி போயும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுது, இது ஜங்ஷன் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்னது ஸ்பாட்லைட் வருது. ஸ்பாட்லைட்டை பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், சின்ன பாக்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு டெப்த் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஸ்பாட்லைட் வருதும். ஸோ எல்லா பக்கமே ட்ராப்ஸ் நீட்டி விட்ருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்பாட்லைட்லேருந்து வர லைன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஸ்பாட்லைட் இதில் 2 போகுது. ஸோ லைன் வந்து அதில் லைன் எடுத்திருப்பாங்க. ஸோ 4 பக்கம் ட்ராப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம கன்சல்ட் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ட்ராப்ஸ் இருக்குது, இதில் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ரூமாக இருக்கும்போது 2 ஃபேன் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். இதே சின்ன ரூம்னும் போது இது வந்து அட்டாச் டாய்லெட். ஸோ சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் வச்சா போதும். இதுலேயும் ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பாக்ஸ் வந்துடும். வேறு மாதிரி பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு ரூமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ராட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்எஸில் போடக்கூடாது, எஸ்எஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் 8 mm 10 mm 2 திக்னஸில் இருக்குது. நம்ம 10 mm போட்டிருக்கோம். 12 mm மார்க்கெட்டில் இருக்குது. பட் 10 12 போதுமானது. இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வரைக்கும் 8 to 10 mm தாங்கும். ஸோ ஜங்ஷன் பாக்ஸு எல்லாமே ரெடி டு கண்டிஷன். ஸோ கண்டிப்பாக வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன் பாக்ஸோட கீழே பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு அட்டை வைக்கணும். ப்ளஸ் அது போக அட்டை வச்சு ப்ளஸ் சாயில் வைக்கணும். பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னா அட்டை வச்சு ஒரு கேரி பேக்கில், ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்து ஈஸியாக உடைக்கிற மாதிரி ஒரு சாயிலை போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து காங்கிரீட்டை சென்ட்ரிங் பிரித்து ரீசெட்டிங் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பண்ணுறது ஈஸியாக அந்த தெரிஞ்சிடும். ஈஸியாக ஸ்பாட்லைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ரூஃப் போட பைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைப் பார்த்திங்கன்னா ஜெனி கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 mm திக்னஸ். காங்கிரீட் போடும்போது காங்கிரீட்டோட 2 mm திக்னஸ் வைக்கணும். அப்போ தான் நம்ம மிதித்தாலும் வண்டி நமக்கு ஏசினாலும், இது ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வண்டி வந்தாலும் என்ன செய்யாது, உடையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கலர் இண்டிகேஷனுக்காக, அட்ராக்ஷனுக்காக நம்ம வந்து ப்ளூ போட்டிருக்கோம். ஒயிட் ஆர் ப்ளூ ரெண்டுமே போத் சேம் தான், கலர் இது இல்லை. ஸோ பிவிசி பைப் பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷனுக்காக தான் அவங்க கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் கலர் நல்ல குவாலிட்டி அப்படின்ற எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ராட்ஸை பார்த்திங்கன்னா கிராஸாக வச்சுருக்காங்க. ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம்ஸில் வந்து நம்மளுடைய சேர் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறணும். சில இடத்துங்களில் அது சென்ட்ரிங் அரங்க என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரீட்டுக்கு முன்னாடி பண்ணிக்கிடுவாங்க. சில சைட்டில் பண்ணியிருப்போம். ரெடி டு கண்டிஷன் சைட்டு காங்கிரீட்டு. ஸோ கன்சில் எப்பவுமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக காங்கிரீட் போடும்போது ஒரு சென்ட்ரிங், மேசன் டீமு ப்ளஸ் எலக்ட்ரிஷியன் டீமு ப்ளஸ் இன்ஜினியர், சூப்பர்வைசர் எல்லாருமே நிற்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு கொரிஸ்னால் அதை நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா ராட்லாம் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ராட்லாம் ப்ரொவைட் பண்ணி ரெடியாக இருக்குது. சென்ட்ரிங் ஷீட்லாம் வந்து ஆயில் அடித்து ரெடியாக இருக்குது காங்கிரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி காங்கிரீட் க்யூரிங் பண்ணிட்டு பண்ணால் ரெடியாக இருக்கும். ஸோ இதான் ரெடி டு கண்டிஷன் சைட்டு.